வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, இந்த நாளிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக உன்னோடு கூட இருக்கிறேன். என்னை நம்புகிறவர்களை நான் விடுவிக்கிறவராய் இருக்கிறேன். என்னை நேசிப்பவர்களை நானும் நேசிக்கிறவராய் இருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் நன்மை செய்கிறவராய் இருக்கிறேன். எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தருவதற்கு நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ஆபிரகாம் என்னுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி ஏறக்குறைய 25 வருஷங்கள் காத்திருந்தான். அவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளையை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவன் கேளாத நன்மைகளாக அவனுக்கென்று சொந்தமான தேசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தேன். இன்றைக்கும் நீ என்னை நம்பு, எனக்காக காத்திரு, என் வேலைக்கு காத்திரு. நான் ஏற்ற நேரத்தில் உனக்கு நன்மை செய்து நீ நினையாத நன்மைகளையும் உனக்கு தந்து உன்னை மேன்மைப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறேன். இந்த நாளிலே நீ என்னோடு கூட இருந்து என்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள். நீ என்னை பற்றிக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதார வசனம்: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 22:17.